கோயிலுக்கும் போக மாட்டாங்க, அவதூறும் பண்ணுவாங்க. அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல் அது தனி. நான் அதை பத்தி பேசல. நான் இப்போ ஹிப்போகிரிட்டிக்கல் கும்பலை பத்தி தான் பேசுறேன். ஹிப்போகிரிட்டிக்கல் கும்பல் யாருன்னா, இவங்க கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயிலுக்கு போற வீடியோ, நியூஸ் இதெல்லாம் சோசியல் மீடியால வரும். வெளிப்படையா அவங்க தன்னை பக்தர்கள் தான் அறிவிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுடைய படங்கள்ல, சினிமால, இல்ல அவங்க பொது மேடையில் ஏறும்போது, அரசியல் மேடையில் ஏறும்போது, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தோட வாழ்க்கை முறைய கிண்டல் அடிக்கிற மாதிரி அது மாதிரி கமெண்ட்ஸாவே பண்ணுவாங்க. அதாவது விபூதி அடிச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாத்துறதுக்கு சமமான ஒரு வார்த்தையா மாத்துறது, சட்டிலா அடுத்த தலைமுறையை பிரெயின் வாஷ் பண்றது, உணர்வுல நேர்மை இல்லாமல் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு பெருமான் முன்னாடி போய் நின்று, ஐயா பெருமானி வேற வழி இல்ல, அந்த சூழ்நிலையில டேரக்டர் எழுதி கொடுத்த டைலாக் பேச வேண்டியதா இருக்கு, இல்ல பொலிட்டிக்கல் மேடை, சமூக மேடை, அந்த சூழ்நிலையில அப்படித்தான் பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ தயவு செஞ்சு அதையெல்லாம் கண்டுக்காம என் படம் வெற்றி அடையணும், இல்ல என் தொழில் வெற்றி அடையணும், நான் மேன்மேலும் சிறக்கணும் எல்லாம் கேட்டீங்கன்னா, பெருமான் என்ன பண்ணுவாரு? கரெக்டுப்பா, நானும் உனக்கு அருள் அனுப்புறேன், ஆனா குறுக்கால நந்தி வந்து தடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எப்பவும் பட்ட போட்டுருக்கிறதுனால, நீ பட்ட போடுறத கிண்டல் பண்ணதுனால அவங்க தடுத்துட்டாரு அப்படின்னு பெருமானும் சும்மா இருப்பார். நான் என்னப்பா பண்றேன்? இந்த ஹிப்போக்ரேட்ஸ் எல்லாருமே, உணர்வில் நேர்மை இல்லாதவர்கள் எல்லாருமே, உங்களை அறியாமலேயே சனாதன இந்து தர்மத்தின் விரோதிகளுடைய இராணுவத்துல நீங்க மூளைத்தலவை செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டு விட்டீர்கள்.